கூப்பிட்டு தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே பாரம்பரியமான ஒரு டிஷ் தாங்க. அதுவும் கொங்கு நாடு சைடுல ரொம்பவே ஃபேமஸ் சிக்கன் சிந்தாமணி. இதை எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இதை செய்யறதுக்கு முதல்ல 600 கிராம் நாட்டுக்கோழி எடுத்து அதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி ஊத்தி நல்லா கழுவி சிக்கனை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு பேன்ல 1/2 கப்பு நல்லெண்ணெய், 1 சிட்டிகை கடுகு, 1 சிட்டிகை வெந்தயம் சேர்த்து அது கொதிச்சதுக்கு அப்புறமா 40 சின்ன வெங்காயம், 10 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா சின்ன வெங்காயம் கோல்டன் பிரவுனா ஆகுற வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறமா 10 கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிட்டு சிக்கனை இப்போ இதுல போட்டுருங்க. நல்லா அதை கிளறிட்டே இருங்க. அதுக்கப்புறமா 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா நீங்க அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இத நீங்க நல்லா கொதிக்க விடணும். அதாவது தண்ணி மொத்தமா சுண்டி நல்லா திக்கான ஒரு கிரேவியா இது ஆகுற வரைக்கும் இத கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டீங்கன்னா போதும். ரொம்ப சூப்பரான பாரம்பரியமான சிக்கன் சிந்தாமணி தயார். இந்த ரெசிபியும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம குப்டு தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.